உதயநிதி ஸ்டாலின் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கமிட்டியில ஒருத்தரா இருந்திருக்காரு. சிசி சிண்டிகேட் மெம்பரா இருந்திருக்காரு. சிசிடிவி இல்லன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் இத்தனை ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு போய் பேசுறியே, துணை முதல்வர் உனக்கு துப்பு இருக்கா? ஒரு பெண் உங்க வீட்டு பெண்ணாண்ட அப்படி வாய் மூடிட்டு இருப்பியா? சொல்லியா? ஸ்டாலின் தூத்துக்குடியில போய் டீ குடிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா இப்படித்தான் தூத்துக்குடியில போய் டீ குடிச்சிட்டு இருப்பீங்களா? அப்ப இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது செய்வோம் அது செய்வோம். வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. தமிழகத்துல ஒரு மாணவிக்கு இப்படி நடந்திருக்கு, படிக்க போற மாணவிக்கு இப்படி நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் பொங்கிடணும், ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் பொங்கிடணும். எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கடந்த ஒரு மாசத்துல? தமிழகத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? இந்த எஃப்ஐஆர் மட்டும் எப்படி வெளியே வந்தது? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எப்படி வெளியே வந்தது? வெளியே வந்து இன்னைக்கு எந்த ஒரு பெண்ணும் வெளியே போய் சொல்ல முடியாதுங்கிற அவலநிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. எனவே ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம், இன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இதற்கு வாயை திறக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரும் அவமானப்படுத்துவது போல் உதயநிதி ஸ்டாலினும் இது வாயை திறக்காமல் இருக்கிறதை வன்மையாக கண்டிக்கிறோம் என கூறி, கண்டிப்பாக யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார் என்ற கேள்வி தொடர்ந்து மாணவர்கள் நாங்கள் கேட்பது என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.